இப்போது இந்த பாட்டில் இப்போது 7வது பாட்டுக்கு வரோம். 7வது பாட்டை நம்ம படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், ஒருத்தன் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் என்னென்னா ஒருத்தன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் அவங்க வரலாறுக்கு எனக்கு இல்லை. இதில் பாம்பன் சாமி வரலாறு நமக்கு தேவை இருக்கு இல்லைங்களா? பாம்பன் சுவாமிகள் வரலாறில் 2 வாத்தியார்கள். இன்றைக்கி சாமியே நம்ம ஒன்றுமே நம்ம குழந்தை இட்டுன்னு போகிறோம். எந்த குழந்தையாவது முதல்ல என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. வாயில் கை வச்சுருக்கோம், சாப்பாடே ஊட்டினா தான் சாப்பிடும், போகும் வரும் தான் எந்த குழந்தைக்கும் தெரியும். இந்த நிலையில் இருக்க ஒரு குழந்தைய எட்டுமே ஸ்கூலில் விட்டோம்னா அப்போ அந்த ஆசிரியர் ஒன்றுமே தெரியாத ஆசிரியர் தான் அந்த குழந்தைகளை ஒரு ஆளாக்கி ஒரு மாதிரி ஒரு புலவனாக்கி, ஒரு சமஸ்கிருதத்தில் ஒரு பண்டிதராக்கி, ஒரு தமிழ் ஒரு மேதையாக்கி, ஞானத்தில் ஒரு பலம் பெற்றவராக்கி, நமக்கெல்லாம் கருணை தரக்கூடிய வகையில் உருவாக்குறவங்க யாருங்க? ஆசிரியர்கள் தான். அவங்கள தான் நம்ம மதிக்கணும். நம்ம முதல்ல அவங்கள நினைக்கிறதில்ல. ஸ்கூலில் ஏதோ பணம் கட்டணும், ஃபீஸ் கட்டணும், போனோம் வந்தோம் அப்படின்னு நினச்சிக்குவோம். அது இல்லை, அது ஒரு பகுதி. ஆனால் அது அவங்க செய்கிற இதுக்கு அளவே கிடையாது. ஏன்னா இப்போ அப்துல் கலாம் இருந்தால் கூட, ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட, அவரை வாடா போடான்னு சொல்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? அப்பா, அம்மா, வாத்தியார் 3 பேர் தான் இருக்குது. மாதா, பிதா, குரு. இவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது. வாடா போடான்னு சொல்லலாம். அவன் என் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு யார் சொல்லலாம்? அப்துல் கலாமுடைய வாத்தியார் தான் சொல்ல முடியும். அப்துல் கலாமுடைய அப்பா அம்மா தான் சொல்ல முடியும். ஜனாதிபதி அந்த மாதிரி யார் தான் நரேந்திர மோடி அதெல்லாம் அவருக்கு வாத்தியாரோ அவருக்கு அப்பா அம்மா தான் என்னுடைய ஸ்டூடெண்ட் நரேந்திர மோடி அமைமன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் பாம்பன் சாமிக்கு 2 வாத்தியார் வராங்க. அந்த பாட்டு இதில் ஞாபகம் வச்சுக்கிடணும். இந்த பாட்டை முதல்ல சொல்லிடுறேன், கவனிச்சு பாருங்கள். எப்படி பொருந்ததுன்னு பாருங்கள். ஏசற்ற சின்மயத்தை எய்த குமர குரு தாசர்க்கு அருள்பவனை சார்வேணும் புண்மையிலே. இப்போது 2வது தடவை சொல்கிறேன் பாருங்கள். ஏசற்ற சின்மயத்தை எய்த குமரகுரு தாசர்க்கு அருள்பவனை சார்வேனோ புண்மையிலே. வாத்தியாருங்களே கடைசியில் இவர்கிட்ட வேண்டுற அளவுக்கு இவர் ஸ்டூடெண்ட்டு வாத்தியார் ஆகிறார். அதுதான் இதில் ரகசியம். ஏசற்ற சின்மயத்தை, குற்றம் இல்லாத ஞானத்தை பெற்ற குமரகுரு, எய்த குமரகுரு, பெற்ற குமரகுரு தாசருக்கு அருள்பவனை, குமரகுரு தாசருக்கு அருளுகின்ற முருகப்பெருமானை சார்வேன பொன்மையில் நானும் போய் சேருவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் இதில் இந்த பாட்டுடைய அர்த்தம். இதில் 2 பேர் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். யார்? அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க. அது எப்படி? தமிழ் வாத்தியார். பாருங்கள், ஞானம் எப்படி வரும், எப்படி தெரிவிக்க முடியும்? அதுக்கு ஒரு குரு தேவை. ஒரு குரு இல்லாமல் ஞானம், குரு இல்லாத வித்தை பாழ். குரு கண்டிப்பாக வேணும். தமிழ் கற்றுக் கொடுத்தவர் முனியாண்டியா பிள்ளை. பாம்பன் சாமி அவர் வரலாறில் எழுதுவார். முனியாண்டியா பிள்ளை தான் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தா தமிழ் ஆசிரியர் அப்படின்னு எழுதியிருப்பார். அதே தமிழ் ஆசிரியர் அவர் இது பண்ணுறாப்போல் வெள்ளிக்கிழமை ஒரு சூரியோதயத்தில் காலையில் முதல்ல ஒரு பாட்டை பாடி எழுதுகிறார். அப்புறம் 100 பாட்டு எழுதுகிறார். இவர் அந்த தமிழ் கற்றுக் கொடுத்த வேகத்தில் 13 வயசில் தமிழில் அழகாக பாட்டு எழுதின்னு வர்றாரு. அந்த தமிழ் நல்லா இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் பின்னாடி சமஸ்கிருதத்துக்கு போகிறாரு. அந்த தமிழை கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியரே இவர்கிட்ட என்னுடைய குலதெய்வம் குந்துகாலில் இருக்குது, அதுக்கு பேர் முனீஸ்வரன், அந்த முனீஸ்வரன் பேரில் ஒரு 5 பாட்டை பாடுன்னு சொல்லி கேட்குறாரு பாம்பன் சாமிகிட்ட. வாத்தியார் மாணவர்கிட்ட கேட்குறார். அப்போது மாணவர் என்ன சொல்ல, நான் முருகனை தவிர வேறு பாட்டு பாடுறது வழக்கம் இல்லையே அப்படின்னும்போது முருகனை முனியாக பாடுக அப்படின்னு சொல்லி கேட்குறார். இவர் என்ன பண்ணுறார்? முருகனையாக பாடினா போல இருக்கும், முனீஸ்வரனை பாடினா போல இருக்கும். அந்த மாதிரி 5 பாட்டு எழுதியிருப்பார். குந்துகால் என்கிற ஊரில் அந்த முனீஸ்வரன் இருக்கும். அதெல்லாம் அந்த பதிகத்து பேர் முதல் மண்டலத்தில் குந்துகால் பதிகம்னு வரும். இந்த பாட்டை யாரெல்லாம் படிச்சினாலும் அவங்களுக்கு திருஷ்டிகள், செய்வினைகள், கெட்ட தோஷங்கள் எல்லாம் விலகும். இது நாங்கள் நிறைய பேருக்கு பாட்டுப்போம். அதே ராகத்தில் அந்த உடுக்கை அடித்து பாடுவாங்க முனீஸ்வரனுக்கு. அந்த ராகத்தில் அந்த பாட்டை எழுதியிருப்பார் சாமி. ரெட்டுற மொழிதல் பேர். முருகன் பேர்லேயும் இருக்கும், முனீஸ்வரன் பேர்லேயும் இருக்கும். அந்த குந்துகால் பதிகம் படிச்சிங்கனாக்கா, படிக்கிறவங்களும் நம்ம குழுவில் இருக்கவங்க நல்லா அழகாக படிப்பாங்க. அந்த ராகத்தோடு நாங்கள் ரெக்கார்டிங்கில் இருக்கவங்களுக்கு யூடியூப்பில் வேணாலும்
உங்களுக்கு கூகுள் டிரைவில் அனுப்பிச்சுடுவேன். நீங்கள் கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரைவில் அனுப்பிச்சுடுவேன் அந்த பாடல்களை. அதை நீங்கள் படித்து கேட்டு தெரிஞ்சு வெற்றி பெறலாம். இது ஏசற்ற சின்மயத்தை எய்த குமரகுரு தாசர்க்கு அருள்பவனை. இப்போ இங்கே வாத்தியார் சொல்லி கொடுத்தாலும் கூட முருகன் இவருக்கு அருள் புரிஞ்சிருக்கார். அதனால தான் இவருக்கு அந்த ஞானம் வருது. வாத்தியார் சொல்லி கொடுத்ததை வச்சு அந்த ஞானம் வருது. அதால் அதே சமயத்தில் இவர் கற்றுக் கொடுத்த இந்த தமிழ் 2வது இடத்துல வந்து பாருங்கள். பாம்பன் சுவாமிக்கு தமிழ் ஞானத்தை போதிக்கிறவர் இவர் முனியாண்டியா பிள்ளை. அதே சமயம் இந்த தமிழ் ஞானத்தில் வந்து நல்லா வித்தை நல்லா அழகாக இருக்கும்பொழுது 100 பாட்டு எழுதுந்த ஒரு ஐயர் பார்க்குறார். அவர் சேது மாதவ ஐயர் அப்படின்னு பேர். ராமேஸ்வரத்துலேருந்து அவர் வந்து இவரை பார்க்குறார். ஓ, நீ இன்னாருடைய மருமகனா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இந்த பாட்டு நல்லா இருக்குது. இவ்வளோ அனுப்பிச்சி செக் பண்ணுறாங்க. இந்த பாட்டை இன்னொரு தமிழ் வாத்தியார்கிட்ட கொடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பாட்டில் ஞானம் தெரியுதே, அப்படி வரலாறுல இருக்குது, சாமி வரலாறுல இருக்குது. அப்படி இந்த வயசில் இந்த பாட்டு இவ்வளோ ஞானம் இருக்குது. அப்போ இவனுக்கு நம்ம ஒரு 15 வயசுக்கெல்லாம் 14-15 வயசுக்கெல்லாம் இவ்வளோ ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது மாதவ ஐயர் என்ன பண்ணுறாரு, நீ வந்து நாளை விஜயதசமி, நாளை காலையில் வரும். நிறைய இருக்க வரலாறு, நான் கொஞ்சோண்டு சொல்கிறேன். நாளை காலையில் நான் வந்து உனக்கு தீட்சை கொடுக்க போகிறேன், நீ நைட்டே எங்கள் வீட்டுக்கு வந்துடுன்றார். 150 வருஷம் முன்னாடி. இப்போ நீங்கள் வரலாறு கேட்குறீங்க. இன்றைக்கு 150 வருஷம் முன்னாடி. இங்கேயே வந்து 100 வருஷம் ஆகிடுச்சி. அங்கே ஒரு 60 வருஷம் 80 வருஷம் 70 வருஷமாக அது இருக்கும். 80 வயசு சமாதி இல்லைங்களா. அப்போது அங்கே ஒரு 150 வருஷம் 160 வருஷம் முன்னாடி அன்னைக்கு பிராமண குடும்பம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வைதிக குடும்பம். அவன் வீட்டில் சேர்ப்பானா நம்மளை? சாமி திண்ணையில் தான் படுக்க வச்சுருப்பான். 5 வயசு பையன் திண்ணையில் தான் படுக்க வச்சுருக்கணும். குளிர் இருக்கும். மழைக்காலம் விஜயதசமி குளிர். நடுக்கத்தில் குளிரில் பாம்பன்லேருந்து ராமேஸ்வரம் போனோம்னா 10 கிலோமீட்ரு 5 கிலோமீட்டர் இருக்கும். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுது. அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் போனாரோ, குதிரை வண்டியில் போனாரோ, போட்டில் சுற்றின்னு போனாரோ, ராமேஸ்வரத்தில் போய் அவர் வீட்டு திண்ணையில் தான் படுக்க வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. இவர் அங்கே தங்கி சேது மாதவ ஐயர்கிட்ட மறுநாள் காலையில் நைட்டு வந்து தங்கிட்டு மறுநாள் காலையில் விஜயதசமி இவர் போய் அங்கே அக்னி தீர்த்தத்தில் போய் வலது செவியில் உபதேசம் பண்ணுறார். அவர் யார்? சேது மாதவ ஐயர். அத்தோட பிரணவ உபதேசம் பண்ணிவிட்டு அத்தோட அவரே சொல்லார், 150 வருடங்களுக்கு முன் வைதிக ஐயர் குடும்பத்தில் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த நிலையில் சுவாமிகள் தங்கி அங்கே இருக்கும் பொழுது அதிகாலையில் உன்னை எழுப்புவேன், ஆதலால் இங்கேயே நீ சயனிக்கவும் அப்படிங்கிறார். உடனே தங்குறாராம். அப்படியே செய்தார் சுவாமிகள். அப்புறம் அக்னி தீர்த்தத்தில் 3 முறை மூழ்கி திருநீறு அணிந்து ஐயர் முன் நிற்கிறார். உடனே சூரியோதயத்தை கண்டார். உடனே நம்முடைய பிள்ளாய் ஷடட்சரத்தை உபதேசிக்கிற கடவேன் பிருதி என்று விதிப்படி அங்கன்யாசம் கரநியாசங்களை அர்த்த மண்டலம் ஆவதற்குள் செய்வித்து வலச்செவியில் அந்த எழுத்துக்களை இனிதே உபதேசித்து அருளினார். இது சுவாமியோட வரலாறில் வரக்கூடிய விஷயங்கள் அப்படியே எழுதுகிறேன். ஆசிரியர் வந்தனம் இயற்றி அவர் பிரசாதமாக அளித்த விபூதியை அணிந்து கொண்டார். இனி வடமொழி கற்க வேண்டும். இப்போ வடமொழி யார் கற்றுக் கொடுக்கணும்? தமிழ் மொழி கற்றுக் கொடுத்தவர் முனியாண்டியா பிள்ளை. வடமொழி கற்றுக் கொடுத்தவர் சேது மாதவ ஐயர். வேறு மந்திரங்களை ஜெபிக்கக்கூடாது என்று ஐயரின் மொழியை பின்பற்றினார். அதன்படி பர்வதவர்த்தினி ராமநாத சுவாமியை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் முனியாண்டியா பிள்ளையும் சேது மாதவ ஐயருமே ஒரு டன்னாகிற அளவில் இவர் ஞானி ஆகிட்டே வந்துட்டுருக்கார். அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசற்ற சின்மயத்தை எய்த குமரகுரு தாசர்க்கு அருள்பவனை சார்வேனோ பொன்மையிலே. இப்போ என்னாச்சு? அவன் 2 வாத்தியாருமே பாம்பன் சாமி அது மேலே வேறு வரும்பொழுது அவங்களே கேட்குற அளவுக்கு இந்த பாட்டு வந்துடுது.
அதனால் இப்போ நம்ம அந்த 2 குருவை 2 வாத்தியார்களை நம்ம இந்த பாடல் மூலமாக மனதில் நினச்சி வணங்கும் பொழுது பாமன் சாமிக்கு வாத்தியார். அப்போது அந்த வாத்தியார்கள் நமக்கும் அந்த வகையில் நல்ல அருளை புரிவாங்க. நம்ம எது புரியலன்னு நினைக்கிறோமோ அது அவங்க மூலமாக ஆசீர்வாதங்கள் நமக்கும் கிடைக்கும். எல்லார் வீட்லேயும் கல்வி அறிவு நல்லா வரும். எல்லோரும் வெற்றி பெறலாம். முருகன் அருள் பெறலாம். எல்லோரும் வாழ்க வளர்க.